வணக்கம். கேப்டன் என்ற சகாப்தம் சந்தன பேழைக்குள் வைக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது. முழு அரசு மரியாதையோடு 72 குண்டுகள் முழங்க தேமுதிகவுடைய தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்தோடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு பிரியா விடை கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களும் தேமுதிகவுடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும். விஜயகாந்தை பற்றி அதை கடந்த 2 நாட்களாக நிறைய விஷயங்களை அவரோடு நெருக்கமாக பழகின நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள்னு சொல்லிட்டு நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. விஜயகாந்தை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் விரிவாக பேசியிருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மோடு பங்கேற்க திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், நடிகர் மோகன்ராம், அதேபோல் பாடகர் வேல்முருகன், அதேபோல் இசையமைப்பாளர் பரணி, அதேபோல் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் நாஞ்சில் சம்பத் சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட அந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பீக்கில் இருந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லியும் கூட விஜயகாந்த் சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்டிவாகவும் கடந்த சில வருடங்களாக அவர் ஆக்டிவாகவும் இல்லை. அதே போல் சினிமாவிலையும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே விஜயகாந்த் அதுலேயும் ஆக்டிவாக இல்லை. அப்படி இருந்தும் கூட கேப்டனுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். திருமண பக்கமெல்லாம் கண்ணீரோடு அந்த பொதுமக்கள் நின்று அவரை வழி அனுப்பி வச்சுருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இது ஒரு குறள். இன்னைக்கு வந்த கூட்டம் அவர் சேர்த்து வைத்த செல்வாக்கின் எச்சங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 11 மணி அளவில் தீவுத்திடலுக்கு நான் சென்றேன். போக முடியலை. ஒரு விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவர் அவர். பழங்குடி இன மக்களின் குலதெய்வமாக கொண்டாடப்பட்டவர். பசித்தவர்களுக்கு பால் சோறாக இருந்தவர். தவித்தவர்களுக்கு தண்ணீராக இருந்தவர். அதையும் தாண்டி நஞ்சிருக்கும் குப்பைகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் திரிகின்ற வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரன் மீது ஆறாத காதல் கொண்டவர். கேப்டன் பிரபாகரன் என்று படத்திற்கே பேர் சூட்டி அதில் நடித்தவர். ஒரு தென்பாண்டி மண்டலம் தமிழ் திரையுலகத்துக்கு தந்த ஒரு பெரிய நன்கொடை. நல்ல வெளுப்பாக இருக்க வேண்டும் ஒரு கதாநாயகன் என்கிற நியதியை நிர்மூலமாக்கியவர். கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர் என்கிற பாட்டுக்கு கருவாகவும் உருவாகவும் இருந்த கலைஞர். எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு 154 படங்களில் அவர் நடித்திருக்கிறார். காஜாவினுடைய இனிக்கும் இளமை மூலம் அறிமுகமாகி இன்றைக்கு தபிக்கும் தமிழகம் என்கிற நிலைமைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை சொல்லி தந்ததை விட அவருடைய மரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மாஸ் லீடர் என்பதை இந்த மரணத்தின் மூலம் அவர் நிரூபித்து விட்டு சென்றிருக்கிறார். ஒரு 4 நூற்றாண்டு காலம் தமிழ் திரையுலகத்தில் செல்வாக்கோடு பயணம் செய்தவர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து அதில் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தவர் கேப்டன் விஜயகாந்த். அவரை இழந்த துக்கத்தில் மிகுந்த துயரத்தில் இருக்கின்ற அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய அஞ்சலி. எனக்கு இருக்கிற ஏக்கமும் கவலையும் ஒரு 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 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தையாக நான் பார்ப்பது, விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்ற 2 புதல்வர்களுக்கு அவர் திருமணம் செய்து பார்க்க காலம் அவர் அனுமதிக்கவில்லை. ஒரு 20,000 சதுர அடியில் காட்டுப்பாக்கத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அந்த பங்களாவில் குடியேறுவதற்கு கூட காலம் அவரை அனுமதிக்கவில்லை.
அதற்கு முன் விடை பெற்று சென்று விட்டார். ஆறாத துயரம் இது. இதை தமிழகம் தாங்கிக் கொள்ளும் என்பதை விட உயிருக்குயிராக அவரை நேசித்த விளிம்புதினை மக்களும் ரசிகர்களும் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மோகன்ராம் சார், உங்ககிட்ட தான் அரசியல் சில விஷயங்கள் அரசியலை பற்றி சார் சொன்னார். வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து தேமுதிக தொண்டர்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் தெரியல. தேமுதிக தொண்டர்களா அல்லது ரசிகர்களா, யார் வந்தாங்க, எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நொடி வரை எனக்கு விடை தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு நேத்தி கூட்டம், இன்னைக்கு கூட்டத்தை விட்டுருங்க. நேத்தி கூட்டத்தை பார்த்துட்டு ஒருத்தர் இதே கேள்வி என்னை கேட்டார். இது அரசியல் தொண்டர்களா சினிமா ரசிகர்களான்னு. நான் ஒரு பதில் சொன்னேன், இல்லைங்க இவங்க எல்லாம் அவர் உப்பு தின்னவங்கன்னு. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் எப்போ போனாலும் சாப்பாடு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் அண்ணன் வந்து ஒரு பிச்சைக்கார வேஷம் போடுவார். அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன சொல்லுவான் எல்லார்ட்டையும், நான் உனக்கு கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எனக்கு தான் தெரியும் எந்த கோயிலுக்கு எந்த நாள் போனால் மசால் வடை கிடைக்கும், எந்த கோயிலுக்கு எந்த நாள் போனால் வெண்பொங்கல் கிடைக்கும், எப்போ தயிர் சாதம் கிடைக்கும், அந்த லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே வருவார் செந்திலண்ணன். படத்தில் வந்த டைலாக் சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டு சொல்லும்போது எந்த கோயிலுக்கு எப்போ போனால் தயிர் சாதமும் கீரை வடையும் கொடுப்பாங்க, எப்போ ஏஆர் ரஹ்மான் வீட்டில் பிரியாணி போடுவாங்க, எப்போ விஜயகாந்த் ஆஃபீஸில் கரிசோறு போடுவாங்கன்னு டைலாகே வந்திருக்கும். ஒரு படத்தில் டைலாக் வர அளவுக்கு அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்னால் அங்கே சாப்பாடு இருக்குது. ஸோ வந்தவர்கள் அனைவருமே அவருடைய உப்பத்துன்னு இருக்காங்க. ரஹ்மான் சொன்ன வார்த்தை சரிதான், பசியாற்றிய வள்ளல் அப்படின்னு சொன்னார். எஸ். இன்னொரு விஷயம் இருக்குது சார், சம்பத் சார் சொன்னதுலேருந்து நிறைய பேர் நேற்றிலிருந்து நானும் உட்பட இரு பெரும் துருவங்களாக ரஜினியும் கமலும் இருந்த பொழுது போட்டி போட்டுக்கொண்டு இவர் உள்ளே நுழைந்தார் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இல்லை, அப்படி ரஜினி சார் வந்து 1975 என்ட்ரி, இவர் 79 என்ட்ரி. 78 தான் ரஜினி சார் ஃபஸ்ட்டு படம் பைரவி ஹீரோவாகவே பண்ணுறாரு அவர் அப்பா. ஸோ விஜயகாந்த் உள்ளே வரும்பொழுது ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இல்லை, கமல் பெரிய ஸ்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் இன்னும் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தார், முத்துராமன் சார் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தார், ரவிச்சந்திரன் இவர் சிவகுமார் அண்ணன் பண்ணிகிட்டு இருந்தார், விஜயகுமார் அண்ணன் படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் நம்ம நடிகர் திலகமே எவ்வளோ படம் பண்ணார். ஸோ இவர் உள்ளே வந்த காலகட்டத்தில் நிறைய ஹீரோஸ். பட் சம்பத் சார் சொன்ன மாதிரி ஹி வாஸ் தி செகண்ட் பர்சன். இந்த மோல்டு மூஞ்சிம்பாங்க. மோல்டு மூஞ்சின்னா அழகாக அப்படியே அது ஒரு இதுவாக சதுரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஏவிஎம் ராஜனாக இருக்கட்டும், சிவகுமார் அண்ணனாக இருக்கட்டும், விஜயகுமார் அண்ணனாக இருக்கட்டும், சிவாஜி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு கட்டமைப்பு ஒரு இது அவங்களுக்கு ஃபேர்னஸ் இல்லைன்னாலும் மேக்கப்பில் ஏற்றி கலரை கொண்டு வந்து அந்த கருப்பாக முடியெல்லாம் இது பண்ணி பரட்டையாக வச்சுக்கிட்டு 75ல் இவர் 78ல் இவர் ரஜினி சாரும் 2 காந்துகளும் காந்தங்களாக வந்தார்கள். அப்படியே தமிழக மக்களின் நெஞ்சத்தை காந்தம் இழுப்பது ஒரு இரும்பு துளிகளை. சிரிப்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல மனிதர் சார். இப்போ நான் வெஜிடேரியன், சேதுபதி ஐபிஎஸ்ல 25 ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்போம். இவர் வீட்டிலேருந்து கேரியராக சாப்பாடு வரும். அதே மாதிரி செந்தில் சார், கவுண்டமணி சார் வீட்டிலேருந்து வரும், விஜயகுமார் அண்ணா வீட்டிலேருந்து வரும், ஸ்ரீவித்யா வீட்டிலேருந்து வரும், எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்பியார் சாமிக்கு அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், அவர் அதை தான் சாப்பிடுவார். அதை தவிர ஒரு கருவேப்பிலை கூட வெளியே இருந்து எடுக்க மாட்டார். கேப்டன் குறிப்பாக என்கிட்ட வந்து வீட்டில் ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெஜிடேரியன் வருது, நீங்கள் போய் அவசரப்பட்டுறாதீங்கன்னு. வேறு என்னை தவிர அங்கே வெஜிடேரியனே கிடையாது. பட் இவன் இருக்கிறானே, இவனுக்கு சாப்பாடு வரணும், அந்த ஒரு அக்கறை. சரி, அவருக்கு 2 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது சார். அதுதான் அவருடைய லீடர்ஷிப்பை வந்து அவர் அவ்வளோ தூரம் தூக்கி இந்த கூட்டத்தை கூட்டிச்சு. நம்பர் 1 அவருடைய இன்டெகிரிட்டி. மனதளவில் சிந்தனை அளவில் அவர் வந்து தூய்மையானவர். சிந்தனை வந்து அவருக்கு வந்து உண்மையாக இருந்துச்சு. சொல்லில் உண்மை, செயலில் உண்மை இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் ட்ரூத். சொல்லில் உண்மை, செயலில் உண்மை வந்து பீயிங் ஃப்ராங்க், ஓப்பன் புக்குன்றாங்கல்ல, டிரான்ஸ்பரண்ட்ன்றாங்களே. 3வது சிந்தனை அளவில்
மனதளவில் வந்து ஒரு மனிதன் உண்மையாக இருக்கும்பொழுது அதுக்கு இன்டெகிரிட்டின்னு பேர். இவர்கிட்ட இன்டெகிரிட்டி நிறைய இருந்துச்சு. ரெண்டாவது கேர் அண்ட் கன்சர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மற்றவர்களை பற்றி ஒரு ஒரு அக்கறை எடுத்துக்கொள்வது, அதை மனிதநேயம்னு மொத்தமாக கூட சொல்லலாம். பட் இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்ததுனால he was an extremely successful person. எந்த ஒரு ஃபீல்டில் அவர் இறங்கினாலும் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ். ஏன்னா இது 2 ரொம்ப முக்கியங்க. இது இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம்டாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஹிட்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும். சரி, பேசலாம். பரணிகிட்ட கேட்கணும். பரணி சார், விஜயகாந்த் சாரோட படங்களுக்கு நீங்கள் மியூசிக்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவங்களோட சேர்த்து இன்றைக்கி வந்த கூட்டம், இன்னைக்கு இந்த 2 நாட்கள் நடந்த நிகழ்வு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், இப்போ சார் பேசின மாதிரியே உண்மையிலே அவருக்கு கூட்டங்கிறது வந்து உப்பை சாப்பிட்டவங்க தான் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே பார்த்து சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எனி டைமும் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய அசிஸ்டன்ட் டாக்டர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, காலையில் இப்போ தான் அங்கே சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சாப்பாடு வந்து நிறையா சமைச்சு போட்டிருக்காரு. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு. அதே போல் எனக்கு வந்து முதல்னு வந்து பெரியண்ணா படம். ஏன்னா ஒரு கேப்டன் வந்து நான் ஊர்லேருந்து பார்த்து அவ்வளோ படங்கள், அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு மழையாக நினச்ச ஒரு நபர் கூட நான் வந்து படம் பண்ணுறேன். படம் பண்ணக்குள்ளே எஸ்சிஎஸ் என்னை மியூசிக் டைரக்டர் ஆக்கிட்டார். கேப்டன் எந்த நேரம் வேணாலும் என்னை சொல்லி தூக்கியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, புது மியூசிக் டைரக்டர் ஏன் போடுறீங்கன்னு கேட்டிருக்கலாம். அவர் எதுவுமே சொல்லலை. நான் ஏவி மாறாரில் வந்து பாட்டு பண்ணேன். எல்லாருமே வந்து கேட்டாங்க. அப்போ கேப்டனும் வந்து சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த நேரம் நான் எடுத்த சுவாசமே ஒரு தனி சுதந்திர சுவாசமாக எடுத்தேன். அப்படி வந்து அவ்வளோ பெரிய ஆளாக நான் பார்த்த ஒரு நபர், அவருக்கே நான் படம் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவரை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக இதான் சொல்கிறோம். அவர் வந்து எவ்வளோ பேருக்கு என்னென்ன உதவிகளோ செஞ்சுருக்காரு. இதை திரும்ப சொல்கிறேன், உண்மையே அதுதான். மூளையும் மனசும் ஒரே புள்ளியில் இயங்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அந்த மாதிரி தான். அந்த பெரியண்ணா படத்தில் பாடல்களுக்கெல்லாம் அப்போ என்ன சொன்னார் சார்? அதான் நிலவை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி மலர் ரோட்டில்னு ஒரு சாங் ஒன்று பண்ணேன். அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாங்கு முடிச்சோன்னா சரணத்தில் வந்து ஒரு 2 லைன் மாற்றுங்க பரணி அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இப்படி இருக்கிற லைனோட இது இப்படி இருக்கலாம். அது வந்து புலமை பத்தன் சார் எழுதின பாட்டு. அது இப்படி இருக்கிறதோட இப்படி இருக்கலாமே அப்படின்னாரு. எதாச்சியா அந்த மாதிரி அந்த லைன் அவர் சொல்லி அது மாற்றின 2 லைன் வேர்டு. அது மாதிரி கவிதை தெரியாட்டினாலும் அந்த கவிதை சொல்லக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் அன்றைக்கி நான் பார்த்தேன் அவர் சொல்லக்குள்ள. அந்த 2 லைனும் மாற்றி அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன் அந்த படத்துக்கு. பொள்ளாச்சி மலர் கேப்டனுக்காக ஒரு 4 வரி நீங்கள் பாடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி மலர் ரோட்டில் ஒரு பொண்ணை பாரு சோக்குல, அட நான் தான் உனக்கு மாப்புள்ள, இதை சொல்ல போகிற ஊரில் இவனாட்டம் ஒரு ஆண் பிள்ளை எங்கேயும் இல்லை, சொன்னாக்கா நீ கேட்டுக்க பொய் ஏதும் இல்லை. பொள்ளாச்சி மலர் ரோட்டில் என் பொண்ணை பாரு சோக்குல அப்படி இருக்கும் அந்த பாட்டு. ஏன்னா விஜயகாந்த் 2 பேரையும் தத்து எடுத்த மாதிரி எடுத்திருப்பார். மாப்பிள்ளையும் பொண்ணு என்னது அப்படின்ட்டு அந்த பாட்டு பாடுவார். சுந்தரராஜன் சார் அதில் பையன் எடுத்துகிட்டு பாடுவார். பொண்ணு என்னதுன்னு சொல்லி அவர் விஜயகாந்த் சார் பாடுவார் அந்த பாட்டு. வேல்முருகன், உங்ககிட்ட தான் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பாடகர் அப்படிங்கிறதுனால கேப்டனோட அந்த நினைவை போற்றுறபடியாக ஒரு பாட்டோட நீங்கள் தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சொக்கத்தங்கம் காணலியே எங்களன்னா பேசலியே, சொக்கத்தங்கம் காணலியே எங்களன்னா பேசலையே, வானத்தை போல மனசு கொண்டவரே, வானத்தை போல மனசு கொண்டவரே, வாஞ்சிநாதன் வீரத்தோடு என்றும் நின்றவரே, வாஞ்சிநாதன் வீரத்தோடு என்றும் நின்றவரே, தர்மத்தின் சக்கரம் நின்று போனதையா, தர்மத்தின் சக்கரம் நின்று போனதையா, வல்லரசு கனவு ஒன்று மாண்டதையா, இங்கே வல்லரசு கனவு ஒன்று மாண்டதையா,
ஏழை ஜனங்களுக்கு பசியார தந்தவர், ஏழை ஜனங்களுக்கு பசியார வந்தவர். நீ போட்ட சோறு எல்லாம் தொண்டைக்குள்ள நிற்கிறையா, நீ போட்ட சோறு எல்லாம் தொண்டைக்குள்ள நிற்கிறையா. ராஜநட நீ போட்டு ராஜியம்மா வரும்போது, ராஜநட நீ போட்டு ராஜியம்மா வரும்போது, தமிழுக்கு இன்னொரு தலைவன் கிடைச்சாருன்னு நினைச்சோம், தமிழுக்கு இன்னொரு தலைவன் கிடைச்சாரு நினைச்சோம். எப்பொழுதும் எங்க அண்ணன் காணலையே, எங்கள் அண்ணன் இப்பொழுது பேசலையே. கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே. ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு அஞ்சலியாக இருந்துச்சு. அடுத்து ரவீந்திரன் துரைசாமி கிட்ட நான் கேட்கணும், வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து நான் சம்பத் சார்ட்டு கேட்ட மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றில் மிக மிக கவனிக்கத்தக்க ஒரு கூட்டமாக இருந்துச்சு. எப்படி இதை பார்க்குறீங்க சார்? சகோதரர் வேல்முருகனோட அந்த சிறப்பான அஞ்சலி பாட்டு எல்லோரையும் மெய்மறக்க செய்தது. நீங்கள் கேட்குறது இந்த கூட்டம் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் இந்த கூட்டத்துக்கு காரணம் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வள்ளல் தன்மைங்கிறத ஏற்றுக்கொள்கிறேன். அதை விட அவர் ஹீரோவாக நின்னார். எல்லா இடத்துலையுமே வந்து முதன்மையாக பிரின்சிபலாக போல்சாட்டி ஹீரோவாக நின்னார். படத்தில் நடிக்கும் போதுனாலும் சரி ஹீரோயிஸ்டில் தான் நின்னார். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோவாக தான் நின்னார். பட உலகத்தில் அவருடைய சினிமாவில் உள்ள மற்ற நட்சத்திர நடிகர்களோட போட்டியில் கூட தான் முதலிடம் வருவேங்கிற நம்பிக்கையை கடைசி வரை வச்சுட்டு தான் தன்னை சபார்டினேட்டாக ஒத்துக்காமல் நான் ஹீரோவாக வருவேங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு பேட்டிகளிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணக்கூடிய விதத்திலையுமே வந்து ஹீரோவாக நின்னார். அரசியல் அரங்கத்திலையும் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக 2009ஆம் ஆண்டு அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு நடிகர், மக்கள் அபிமானம் பெற்ற நடிகர், திரையுலகில் ஒரு எல்லா இடத்திலுமே வந்து தன்னோட ஹீரோயிசத்தை விட்டு கொடுக்காத ஒரு நடிகர் அரசியல் தலைவராகிறார். இந்த இடத்துல தான் நாம் வேறுபடுத்தி பார்க்கணும். அரசியல் தலைவர், அவர் நடிகர் அல்ல. இவர் நடிகர், தன் சொந்த செல்வாக்கில் அரசியல் தலைவராகிறார். அப்படி ஆனவர் கடைசி வர ஹீரோவாக தான் நின்னார். ஒரு இடத்துல சபார்டினேட்டாக அவர் வந்து டிசைடிங் ஃபேக்டராக போனார். அப்போது கூட அவர் தன்னோட ஹீரோயிசம் போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் தான் கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்டாரே தவிர அந்த இடத்துல அவர் சபார்டினேட்டாக போய் நிற்க விரும்பல. அது கட்சிக்காக, கட்சியை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அந்த இடத்திலும் தன் ஹீரோயிசத்தை விட்டு கொடுக்காமல் நின்றவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த வகையில் தான் பார்த்தால் இன்னைக்கு ஒரு கட்சியின் வாக்கு வீதத்தையும் தலைவருக்கு மீது உள்ள அபிமானத்தையும் பார்க்கும் போது ஒன்று நம்ம ராமன் சார் அவங்க சொன்னது மாதிரி அவரோட வள்ளல் தன்மைங்கிறது அவரே வெளிப்படையாக தன்னுடைய உதாரணங்களை வச்சு அவரோட கனிவு, பரிவு அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்குங்கிறது உண்மைதான். பாய்ஸ் படத்தில் சங்கர் அந்த வசனத்தை விஜயகாந்த் ஆஃபீஸில் என்னைக்கு கரிச்சோரி போடுவாங்கங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலுமே வந்து விஜயகாந்த் ஒரு வள்ளல் தன்மை கொண்டவருங்கிறது வந்து ரீச் ஆகிருக்குங்கிறதும் ஒரு காரணம் என்றாலும் கூட அப்படிப்பட்ட விஜயகாந்த் கடைசி வரை சினிமாவிலும் அரசியலிலும் தான் ஒரு நம்பர் 1 ஹீரோங்கிற இதை வந்து அந்த இமேஜில் நின்னார். அதை விட்டு கொடுக்காம நின்னாருங்கிற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், அரசியலிலும் ஹீரோவாக நின்றவர், மக்கள் அபிமானத்தை பெற்றவர் என்பது இன்னைக்கு பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. பொதுவாக அரசியல் கணக்கை போடக்கூடியவங்க கூட இந்த கட்சியோட வாக்கு வலிமை இவ்வளவு குறைந்த பிறகு இந்த கட்சியின் தலைவருக்கு இப்படி ஒரு மிக அபரீதமான கூட்டம் வருமா என்பது வந்து பலருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். உளவியலில் நாம் பார்க்கிறது வந்து தன்னுடைய தனித்துவத்தையும் தனித்தன்மையத்தையும் தன்னுடைய முதன்மை தன்மையையும் எந்த இடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் அவரை ஆதர்ச புருஷனாக, ஆதர்ச ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அப்படியே வந்து நிற்கிறார்கள். வாக்கு வலிமை என்பது வேறு, ஒரு தலைவர் மீது ஒரு
இமேஜை விட்டு கொடுக்காத ஒரு கதாநாயகன் மீது மக்களின் அபிமானம் வேறு என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அரசியல் ரீதியாக பல இதுகளையும் நானும் அவரிடம் பேசியதையும் சொல்லலாம். அது ஒருவருக்கு எதிராக பேசப்பட்ட விஷயங்கள் என்பதால் அது பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. என்றாலும் அவர் அரசியல் களத்துக்குள்ளே மிகவும் துணிச்சலான ஒரு ஹீரோவாக நின்றவர். கடைசி வரை அவர் கலந்து கொண்ட இசையில் அவர் ஹீரோவாக நின்றார். அதன் வெளிப்பாடுதான் தங்கள் ஹீரோவுக்கு மக்கள் இந்த அளவுக்கு கூடியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ரைட் சார். தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனும் நம்ம கூட இருக்காரு. மைக்கேல் ராயப்பன் சார், அவரோட அரசியல் ஆகட்டும், அதே போல் அவரோட மனித நேயமாகட்டும், இது எல்லாத்தையுமே அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். அந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் அவரோடு நான் இருந்த சில காலங்கள் மறக்க முடியாதவை. அவரை முதல்ல நான் மும்பையில் தான் பார்த்தேன். ஒரு நண்பருடைய மகள் திருமணத்திற்கு வந்திருந்தார். அவரை பற்றி நாம் அவர் படத்தின் மூலமாக தான் பார்த்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி அவர் நேரடியாக சந்தித்தது இல்லை. ஆனால் அங்கே போய் இன்னொரு நண்பர் மூலமாக அவரை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவர் எப்பவுமே நம்ம ரொம்ப பழகுன மாதிரி ஒரு மனித நேயத்தோட, வாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு, என்ன தொழில் பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பழகுன மாதிரி ஒரு பாசத்தோடு கேட்டார். அந்த பாசம்தான் என்னை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தது. அவரோடு நான் சில ஆண்டுகள் தான் பயணித்திருந்தாலும் மிக நெருங்கிய குடும்பத்தில் ஒருவராக நான் அவரோடு பழகியிருக்கிறேன். அவர் குடும்பத்தில் வீட்டுக்கும் சரி, அரசியலும் சரி, அவரோட மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். 2009 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு அதில் தோல்வி, நான் ஒரு வேட்பாளராக இருந்தேன். தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் மொரிஷியஸுக்கு போகணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு போனாங்க. அன்னைக்கு என்னை மட்டும்தான் அவரோட அழைச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு பழகினவங்க மேலே ஒரு பாசத்தை காட்டக்கூடியவர். என்று அவர் மறைந்து விட்டார் என்பது தமிழகமே இன்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றது. அதில் நானும் ஒருவனாக கலந்திருக்கின்றேன். இன்று அவரது இறுதி சடங்கில் கலந்து கொண்ட கூட்டத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது அவர் மக்கள் மனதில் எப்படி பதிந்திருந்தார் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இதற்கெல்லாம் அவர் செய்த அந்த நல்ல பண்பும் நல்ல மக்களுக்கு, அதாவது தொண்டர்களுக்குன்னாலும் சரி, பொது மக்களுக்கு என்றாலும் சரி, அவர் நேசித்த, அவர் இருந்த அந்த கலைத்துறையில் இருந்த டெக்னீஷியன்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சமமாக பாவித்து அவர்கள் மேல் அவர் செலுத்திய அன்பு தான் இன்று அந்த கூட்டத்துக்கு காரணம் என்பது என்னுடைய கணிப்பு. மைக்கேல் சார், இன்னொரு விஷயம், அதாவது வெற்றி அப்படிங்கிறது, விஜயகாந்த் பார்த்த வெற்றி அப்படிங்கிறது நிறைய, அவர் அந்த தோல்விகளை அவர் எப்படி எதிர்கொள்வார், அந்த தோல்வியோட நேரங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்குவார், அதை எப்படி எடுத்துக்குவார்? தோல்வியே ஒரு நாளும் அவர் பார்த்து பயப்பட்டதே கிடையாது. 2009 தேர்தலில் நாங்கள் தோற்று போய் நிற்கும்போது கூட எங்களுக்கு எல்லாம் அவர் ஆறுதல் சொன்னது. அவரோட பேசிகிட்டு இருந்தாலே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அந்த தோல்வி நாம் அடைந்தோம் என்பதை மறந்து விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி அடுத்த செயலை நோக்கி நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர் பேச்சின் மூலமாக உறுதிப்படுத்துவார். அந்த அளவுக்கு தோல்வியையோ எந்த ஒரு நெருக்கடி வந்தாலோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். எப்பொழுதுமே அதை கவலைப்பட மாட்டார். ரொம்ப துணிச்சலாக, எத்தனையோ எதிர்ப்பு வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாம் எல்லாம் ஒரு சவாலாக எடுத்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவரும் இருப்பார். தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை தான் அவர் சொல்வார். அதுதான் எங்களுக்கு யாருமே அதை பற்றி பயப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் முன்னெடுத்து சொல்வோம். சரி, வரேன் சார். சம்பத் சார், நான் திரும்ப உங்ககிட்ட தான். அதாவது ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய கண்ணீர் மல்க நிறைய பெண்களும் தாய்மார்களும் சின்ன பசங்க நிறைய பேர் அழுததை எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று,
அவர் வந்து ஒரு நடிகருக்காக அழுதாங்க வந்து அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது அது? அதான் நான் முதல்ல சொன்னேன், விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற தலைவர். அரசியலில் அடாவடித்தனங்கள் அத்துமீறல் இல்லாமல் ஒரு இயல்பாகவே எளிமையாக இருந்த மகத்தான தலைவர். உங்களுக்கு சாலிகிராமத்திலிருந்து கோயம்பேடுக்கு அவருடைய புகழ் உடம்பை எடுத்து கொண்டு வருவதற்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஒரு கடைக்கோடி கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கண்விழிக்காத கிராமத்திலிருந்து ஒருத்தன் வந்து கதறி அழுறான். அவனுடைய சோகத்தை அடக்க முடியல அவனுக்கு. அவரோடு பார்த்திருக்கிறார் என்பதை தவிர அவருக்கு பழகினவன் இல்லை. அதனால் ஒரு அட்ராக்டிவ் ஈர்ப்பம்பாங்க தமிழில். எல்லோருடைய இதயங்களையும் அவர் ஈர்த்தவர். அதற்கு காரணம் அவர் இயல்பாக இருந்த தலைவர். அவருடைய இயல்பான தலைமை அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 41 தொகுதிகளில் நின்று தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டவர். எதிர்க்கட்சின்னா அது விளையாட்டு கிடையாது, அது ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு. அந்த பொறுப்பு அவர் அலங்கரித்தார். அவருடைய பயணத்தில் எங்கே சர்க்கிள் வந்தது, எங்கே சரி வந்ததுன்னு இப்போ நினைக்க வேண்டிய நேரம் இல்லை. நிச்சயமா. ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டவர் ஆளுங்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு வந்திருக்க வேண்டியவர். அவர் சறுக்கிவிட்டார் என்றாலும் தன்னுடைய மரணத்தின் மூலம் தான் ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம் என்பதை இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டில் விட்டு சென்றிருக்கிறார். முதலமைச்சர் கூட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு, எங்களுடைய இதயங்களில் நீங்கள் நிரந்தரமாக வாழ்வீர் நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை பற்றி இந்த நல்லடக்கத்துக்கு பிறகு ஒரு ட்வீட் அவர் போட்டிருக்காரு. அது மாதிரி அவருடைய வைதேகி காத்திருந்தாள், வானத்தை போல. உங்களுக்கு பிடிச்ச படங்களா இதெல்லாம்? எனக்கு பிடிச்ச படம் இதெல்லாம். அவருடைய சின்ன கவுண்டர், அந்த ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் சுந்தர்ராஜன் அவருடைய இயக்கத்தில் பல படத்தில் அவர் நடித்தார். புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன்லாம் விட்டுட்டீங்க. புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் இது வந்து சமூகம் சார்ந்த படங்கள். அதில் இந்த சின்ன கவுண்டர் படம், வைதேகி காத்திருந்தாள் படம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று ஒரு சமூக பிரச்சனை உள்ள படமாக இருந்தது. அதை தவிர அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்கிற தகுதியை தருவதற்கு அந்த படங்களை அடையாளம் காட்ட முடியும் என்கிற அளவுக்கு அந்த அவருடைய படம் இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய லட்சியம், கனவு, மோட்டோ, குறிக்கோள் ஒன்றும் இல்லாமல் எப்போதும் எளிமையாக இயல்பாக இருந்து எல்லோரோடும் ஒரு ஒரு இரத்தமும் சதையுமாக பழகிய பழக்கத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி அவருடைய இறுதிச் சடங்கு, இறுதி ஊர்வலம் எல்லாம் தமிழ்நாட்டை திகைக்க வைத்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களை தேம்பி எழ வைத்திருக்கிறது. அவர் நடந்து முடிந்த பொதுக்குழுவில் அவரை கொண்டு உட்கார வைத்த அன்றைக்கே அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட தேமுக நிர்வாகிகளாக இருக்கிற பெண்கள் கதறி அழுததை கண்டு நானே அழுது விட்டேன். அப்படி மக்களினுடைய இதயங்களை அவர் வென்றிருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். சார் மோகன்ராம் சார், நீங்கள் எப்படி சார் அவர் சொன்ன விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு பட்டியல் சொன்னார், எனக்கு இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எதுலேருந்து ஆரம்பிப்பீங்க? எந்த படத்துலேருந்து ஆரம்பிப்பீங்க? 3 விஷயங்கள் தனித்தனியாக சொல்லிவிடுகிறேன். சரி. என்ன அடுத்த சுற்று வருமானு தெரியல. சரி. முதல் விஷயம், எனக்கு ஏவிஎம் நிறுவனத்தின் மெய்யப்ப செட்டியாரின் புதல்வரான திரு பாலசுப்ரமணியம், ஏவிஎம் பாலு சொன்ன ஒரு விஷயம். அதை நேற்றுக்கு வேற ஒரு இடத்துல பேசும்பொழுது டி சிவா அவர்களும் அதை ஆமோதித்தார். மாநகர காவல் படம் ஷூட்டிங் நடக்குது டெல்லியில். டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு திடீர்னு இண்டிபெண்டன்ஸ் டேவோ ரிப்பப்ளிக் டே வரதுனால கொடுக்கப்பட்ட பர்மிஷனை குறுக்கிட்டாங்க. ஸோ அடுத்த 2 டேஸ்க்குள்ளே அவங்க 3 டேஸ்க்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. கேப்டன் வந்து 60 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ச்சியாக, 60 மணி நேரம்னா 2.5 days,
60 மணி நேரம் தொடர்ச்சியாக பணிபுரிந்து யூனிட்டோட மொத்தத்தையும் முடித்து தயாரிப்பாளர்கிட்ட அண்ணே உங்களுக்கு திருப்பி வரக்கூடாது டெல்லிக்கு, நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லை கேப்டன் எப்படி முடிச்சுட்டு போயிடுவோம், 72 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறான்ல, நம்ம முடிச்சிடலான்னு முடிச்சிட்டார். அது வந்து அவருடைய கடினமான அசுர உழைப்புக்கு ஒரு உதாரணம். ரெண்டாவது, ஒரு ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் அவர் நம்பிட்டார்னா முழு பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துருவார். எனக்கு ஃபேவரட் பிக்சர்ன்றீங்களே கேப்டனோடது ஆனஸ்ட் ராஜ். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்கன்னா கேப்டனுடைய மற்ற படங்களை தவிர இதில் மூவ்மெண்ட், அவர் ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த லெக் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனஸ்ட் ராஜில் பெருசாக அந்த அவர் கேப்டன் ஃபேமஸ் ஃபார் லெக் இல்லை. அவருடைய மேக்கப் டோன் டவுன், அவருடைய டைலாக்ஸ் டோன் டவுன், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டோன் டவுன். ஒரு இந்த டைரக்டர் சொன்னது, சார் ஒரு இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி பண்ணோம் சார் அப்படின்னாரு. உடனே தியாகராஜன், சத்யஜோதி தியாகராஜனை கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, இதில் உங்களுக்கு ஒற்றுமை இருக்கா? ஏன்னா நாளைக்கு நான் வந்து வேறு பேட்டர்னில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா என் பொறுப்பு ஆகிடக்கூடாது. அதுக்கு இல்லை சார், எனக்கும் அதே தான் ஐடியா, அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணோம் ஆனஸ்ட் ராஜ். இது இந்த ரெண்டுக்கு அப்பால் கேப்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா தைரியசாலி, அபாரமான தைரியசாலி. சேதுபதி ஐபிஎஸ்சில் 3 மாடியில் மேலேருந்து குதிக்கணும், கண்ணாடியை உடச்சிக்கிட்டு குதிக்கணும். எப்படி கேப்டன் உட்காருங்கன்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் உங்களால் முதல்ல குதிக்க சொல்லுங்கன்னாரு. கீழே கேமரா, இந்த வாக்கி டாக்கியில் கேமராமேன்ட்டு, சார் 2 தடவை தான் உங்களுக்கு ஒரு ஒத்திகை ஒரு ஷாட்டு, முதல்ல பையன் குதிப்பான், அப்போ நீங்கள் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸு ஜூமு கிமு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸு லைட் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க, அப்புறம் நான் வருவேன், ஒரு முறை தான், நோ செகண்ட் டேக் அப்படின்னு ஒன்று எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 கேமரா அங்கங்கே பொசிஷன் பண்ணாங்க. என்ன சார் கேப்டன்னு, கீழே போய் பாருங்கள் சொல்கிறேன் சீக்கிரட்டேன்னாரு. முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்மேனு குதிச்சாப்பில் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவர் ஓடி வருவார், கரெக்டாக அந்த நேரத்தில் அவுட் ஆஃப் த ஃப்ரேமில் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிடுவார். இவர் அதை வெளியே ஜம்ப் பண்ணி விழுந்துட்டார். என்ன கேப்டன்னு, மேலே போய் நீங்கள் கேட்டீங்கல்ல போய் பாருங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களே, பார்க்கக்கூடாது மோகன். பார்த்தோம்னா மைண்டில் ஒரு சின்ன டவுட் வந்துடும், என்னடா இது நம்மளால் முடியுமா முடியாதா, இவ்வளவு 40 அடி இருக்குது 50 அடி இருக்குதுன்னு டவுட் வந்துடும். அதனால அவன் குதிச்சான்ல, அவனால் முடியுது இல்லை, அப்போ நம்மளால் முடியும், டவுட்டே இல்லாமல் போய் குதிச்சிடணுன்னாரு. அப்படித்தான் அரசியலுக்கு வந்தாரோ என்னவோ. நானும் அதே தான் யோசித்தேன் நீங்கள் சொன்ன. எந்த ஒரு உட்காந்து யோசிக்க மைண்டில் டவுட் வரும். யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை சார், நேராக போங்க குதிங்க காரியத்தில் இறங்குங்க அப்படின்னு. இந்த 2 நல்ல விஷயங்களும் நான் கேப்டன் கிட்டேருந்து என்னுடைய லைஃபுக்கு ஒரு பாடமாக கற்றுக்கிறேன். அதாவது எடுக்க வேண்டிய முடிவை தீவிரமாக தைரியமாக எடு. ஒரு முறை அவர் வந்து 10 படம் நடிச்சிட்டு 10வது படம் முடிஞ்சு ஃபெயிலியர் ஆகி ஒரு 4-5 மாதம் வீட்லேயே உட்காந்துருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துன்னு ஒரு கேரியர் சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி நைட் சாப்பிட்டுக்கிட்டு அந்த லெவலில் இருக்குது. அப்போ ஏவிஎம்லேருந்து ஒரு ஆஃபர் வருது. படம் முரட்டுக்காலைன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக சொல்ல முடியல. அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் 1 லட்சம் ரூபா சிங்கிள் பேமெண்ட் தரோம் வாங்கன்னு. அந்த அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 1 லட்சம் ரூபா சிங்கிள் பேமெண்ட் தரோம் வாங்க. இவர் கார்லாம் வாங்கி காருக்கு பெட்ரோல் போட முடியாமல் வச்சு திருப்பி மறுபடியும் 2 வீலரில் வந்த காலம் அது. எல்லாரும் போய் என்ன விஜய் கேப்டன் என்ன பண்ணலான்னு, ஹீரோ 1 லட்சம் ரூபான்னு சொன்னாங்கப்பா சிங்கிள் பேமெண்ட், ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு. எடுத்த முடிவில் தீவிரமாக இருப்பது, கடினமாக உழைப்பது, தைரியமாக இறங்குவது, மற்றவர்களை பற்றி அக்கறை எடுப்பது. ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்லிட்டு ஒருத்தரை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவங்கள வேலை செய்ய விடுங்க, இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இது 4th பாயிண்ட்ஸ் அபவுட் கேப்டன் ஆஸ் அ ஆக்டர், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ லீடர் நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியது. ரவீந்திர துரைசாமி சார், இதை நான் அப்படியே அரசியலோட ஒப்பிட்டு பார்க்குறேன். எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக மோகன்ராம் சார் சொன்னார். இது அரசியலில் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? மோகன்ராம் சொன்ன அந்த தகவல் வந்து நான் அறிஞ்ச வர பாயும்புலி படம்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு அவர் வந்து ஹீரோவாக நடித்து ஒரு பின்னடைவு
மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்து மீண்டும் ஹீரோவாக தான் நடிப்பங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதில் வந்து அவர் வில்லனாக போயிருந்தாருன்னா அவரோட அந்த கேரியர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அவர் ஹீரோவே தொடர்ந்தார். அப்புறம் சாட்சின்னு ஒரு படத்தில் மீண்டும் அவர் ஹிட் ஆகி பெரிய அளவு ஹீரோவாக வந்தார். அது மட்டுமில்ல, அவர் பல ஹீரோக்களையும் உருவாக்கினார். இது செந்தூரபாண்டி படத்தில், பெரியண்ணா படத்தில் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய சூர்யா, இவர் விஜய் போன்றவர்களுக்கு அன்னைக்கு இவரோட பாப்புலாரிட்டி பெருந்தன்மையோட அதை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து பெரிய உறுதுணையாக. ரவீந்திரன் சார், மோகன் ராம் சார் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிட விரும்புகிறார் சார். நீங்கள் பல ஹீரோஸ் சொன்னீங்க, ஹீரோ மட்டும் இல்லை சார், உலக சினிமாவில் ஒரு ஹீரோ புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்திய ரெக்கார்டும் விஜயகாந்துக்கே சேரும். 55க்கு மேல் இயக்குனர்களை அறிமுகம் செய்திருக்கிறார். He has introduced more than 55 directors. Sorry, குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். வெறும் ஹீரோஸ் சொல்லிட்டீங்க, டைரக்டர்ஸும் பண்ணியிருக்காரு. சரியான கூட சொல்லலாம். அது மட்டுமல்ல, படங்களில் வில்லனாக வரக்கூடியவங்களுக்கு ஃபுல் வெயிட்டேஜ் கொடுத்து அவங்க ஸ்கோர் பண்ணால் கூட படத்துக்கு அது வெயிட்டேஜுங்கிறதுல சரத்குமார் புலன் விசாரணை என்றாலும் சரி, கேப்டன் பிரபாகரன், மன்சூர் அலிகான் என்றாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய இமேஜை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டவர். சரத் வந்து ஹீரோவாக வர்றதுக்கு கேப்டன் பிரபாகரன் படத்தில் அடுத்து செகண்ட் ஹீரோவாக கூட அவரை என்டர்டெயின் பண்ணதும் விஜயகாந்த் தான். நீங்கள் கேட்டது அரசியல் ரீதியான துணிச்சலான முடிவுங்கிறது வந்து அவர் துணிவான முடிவை தான் எடுத்துகிட்டு போனார். அந்த முதல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து ஒரு அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னொரு அணி வந்து வெற்றி பெறாத சூழ்நிலையில் 2 அணிகளுக்கும் இடையில் பெரிய கேப் இருக்குது. இதுதான் சரியான தருணம்ங்கிறத வந்து அவர் தெளிவாக எடுத்து தேர்தல் காலத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் பெரிய மாநாடை போட்டு அரசியல் களத்துக்குள்ளே வந்தார். அப்பொழுது என் போன்றவர்கள் வந்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலை நீங்கள் சந்தித்தா நல்லாயிருக்கும், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் மாதிரி ஒரு இடைத்தேர்தலை உங்கள் சென்றிக்கா அந்த இடைத்தேர்தல் வரும், விஜயகாந்த் சென்றிக்கா அந்த இடைத்தேர்தல் வரும்னு நாம் சொல்லும்போது அவர் சொன்ன பதில், களம் வேறு காட்சிகள் வேறு. அன்னைக்கு இடைத்தேர்தல் 73ஆம் ஆண்டுகளில் நடந்த காலகட்டம் வேறு. இப்போ உங்களுக்கே தெரியும் இடைத்தேர்தல்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்படி நடக்குன்னு தெரியும். ஆக நாம் தேர்தல் களத்துக்குள்ளே போவதுக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தல் களத்துக்குள்ளே போனால் அது இன்னைக்குள்ள இடைத்தேர்தலை வந்து மக்கள் என்னப்படி நடக்குதா, மக்களை வந்து எப்படி வாக்களிக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அது சரியாக இருக்காதுங்கிற அந்த முடிவை வந்து தெளிவாக அவர் சொன்னார். அடுத்தபடியாக அவரோட துணிச்சலுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இது 2004ஆம் ஆண்டு இது ஒரு பிரச்சனையில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பாட்டு உச்ச நட்சத்திரம் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அந்த கட்சியே 6 இடங்கள்லையும் வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சியின் பலமான கோட்டையான விருத்தாச்சலத்தில் போய் அவர் களத்தில் நின்னார். அது மிகப்பெரிய துணிச்சல். அதை வந்து அன்னைக்கு பத்திரிகைகள் வந்து சிங்கத்தை தன் குகையிலே சந்திக்கிறார் கேப்டன் விஜயகாந்த், மதுரையை சேர்ந்த விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலத்தில் நின்னார். அது மட்டுமில்ல, அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் திருமணத்தில் அந்த விஷயங்களை வந்து நான் அரசியலாக இதை கொண்டு வர விரும்பல, விஜயகாந்துக்கு அந்த துணிச்சலை பாராட்டுறதுக்கு தான் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து கடும் விமர்சனத்தை உருவாக்கி அதன் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் வந்து வட தமிழகத்தில் நடந்தது. அத்தனை நிகழ்வுகளையும் அமைதியாக தெளிவாக நின்று அவர் அதை எதிர்கொண்டு ஒரு பெரிய அரசியல் சக்தியாட்டு தன்னை நிலைநாட்டினார். அந்த துணிச்சல் தான் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸுங்கிறத காட்டிச்சு. ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸுன்னு நிரூபணம் ஆகணும்னா துணிச்சலான நடவடிக்கைகள் எடுக்கணும். அது இல்லாமல் ஒரு பாப்புலாரிட்டி மட்டுமே அதற்கு வந்து பயன்படாது. அந்த வகையில் அவரோட கள்ளக்குறிச்சி ஏஆர் முருகதாஸ் திருமணத்தில் அவர் பேசின துணிச்சலான பேச்சும் சரி, விருத்தாச்சலத்தில் போய் அவர் எந்த பின்புறமும் இல்லாமல் விருத்தாச்சலத்தில் போய் அவர் போட்டியிட்டு வென்றதும் சரி, விஜயகாந்தின் அரசியல் துணிச்சலுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா தான். யாரெல்லாம் விஜயகாந்தை வந்து அரசியலில் எதிர்த்து நின்னாங்களோ, நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட அந்த விருத்தாச்சலத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த கட்சி தலைவர் உட்பட அத்தனை பேருமே கூட அவரோட அந்த இறுதிச் சடங்குல வந்து கண்கலங்க வந்து நின்றதை நாம பார்த்தோம் இல்லையா? நிச்சயமா அதில் பாமக தலைவர் அன்புமணியோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். அவர் வந்து பெருந்தன்மையை பாராட்டுறேன். தர்மபுரியில் அவர் வெற்றி பெறுவதற்கு 2014ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் பிரச்சாரம் முக்கிய காரணம் என்பதை அவர் பெருந்தன்மையோடு அவர் இன்னைக்கு பதிவு பண்ணியிருப்பாருன்னா அந்த இடத்துல உண்மையிலே தர்மபுரியில் அந்த வெற்றிக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தோட பிரச்சாரம் பெரும் பங்காற்றியது. அதை பெருந்தன்மையோட அதை இன்றைக்கு பதிவு செய்த
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாராட்டத்தக்கவர். அந்த அளவுக்கு அவருடைய ஒத்துழைப்பு ஒரு கூட்டணி என்றால் முழு மனசோடு அவர் அதை பண்ணார். அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில் அன்றைய நார்வேல் தொகுதியில் வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணனும் இன்று அவருடைய இறுதி நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு அவரோட பிரச்சாரம் அன்று பெரும் பங்காற்றியது என்பது தெரிந்த ஒரு விஷயம்தான். பரணி சார், அவரோட மனிதநேயத்தை பற்றி சொல்லணும்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? விஜயகாந்தோட மனிதநேயத்தை பற்றி ஏன்னா நிறைய எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அவரோட மனிதநேயத்துக்கு ஏதாவது இது சாம்பிள் அப்படின்னு சொல்கிறதுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? எனக்கு வந்து கல்யாணம் நடந்தது சார். கல்யாணம் நடந்தது, ரிசப்ஷன் வச்சேன். ரிசப்ஷன் வைக்கக்குள்ளே வந்து சாரை போய் கூப்பிட போனேன். ராவுத்தர் சார் தான் வந்தார். அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். சார் அப்போ வெளியில் ஷூட்டிங்கில் இருந்தார். ராவுத்தர் சார் அந்த ரிசப்ஷனுக்கு வந்தார். வந்துட்டு ரிசப்ஷன்லாம் முடிஞ்சது. நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் கார்த்திக் கார்டனில். அப்போ கேப்டன் அங்கே வந்தார். வந்தால் நானும் என் ஒய்ஃப் அங்கே இருக்கோம். அவர் அப்படி எங்களை பார்த்துட்டார். பார்த்தோன்னே இங்கே வந்தார். கிட்ட வந்து சாரி சார் ரிசப்ஷனுக்கு வர முடியல, சாரி மேடம். என் ஒய்ஃபு அப்போ புது பொண்ணு, அவருக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. என் ஒய்ஃபுக்கிட்டேயும் வந்து சாரி கேட்டார். அந்த அவர் அப்படி கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலையே கிடையாது. அவ்வளோ பெரிய கேப்டன். நான் அப்போ தான் 2-3 படம் பண்ணி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க இசையமைப்பாளர். அப்போ வந்து அவர் அந்த சாரி கேட்டது அவரோட அந்த மனித நேயத்தை எனக்கு நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் நம்மக்கிட்ட அப்படி வந்து கேட்குறாரு, இப்படி ஒரு கேரக்டராக இருக்கார். அதே போல் இப்போ ரவீந்திரன் துரைசாமி சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ரியல் ஹீரோ தான் சார். தந்தானே தாமரைப்பூன்னு அதில் ஒரு பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு இப்போ வரைக்குமே 6 கோடி 6.5 கோடி பக்கம் போயிட்டுருக்கு. அதில் கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா கேப்டன் 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 அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அதில் மியூசிக் டைரக்டர் என் பேரையும் போட்டிருக்காங்க நிறைய பேர். இருந்தாலும் கேப்டனுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோங்கிற ஒரு இமேஜ் தான் மிகப்பெரிய. அதுவும் இருந்தது. இந்த உப்பை சாப்பிட்டவங்க அப்படின்னு சொன்னார்ல சாரு, அதுவும் இருந்தது. இது ரெண்டுமே தான். அந்த பாட்டு ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே கூட கேட்கப்படுற ஒரு பாட்டா இருக்கு. விஜயகாந்தோட பாடல்கள்ல அது ஒரு மிக முக்கியமான பாட்டா இருக்கு இல்லையா? ஆமாம் சார். தந்தானே தாமரைப்பூ இந்த நேரத்தில் ஒரு 4 வரி, அது ஒரு மகிழ்ச்சியான பாட்டு தான். இருந்தாலும் அது விஜயகாந்துக்கான பாட்டுங்கிறதுனால இந்த நேரத்தில் ஒரு 4 வரி ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் பாடுறேன். ஏதந்தானே தாமரைப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியில், ஏ தாமர புத்துருச்சே மாமா தாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வருவேனே மேலாங்கொட்டி, ஏதன்னானே தாமரைப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியில். வேல்முருகன் சார்கிட்ட கேட்போம். நீங்க அவரோட மனித நேயத்துக்கு இதுதான் சாம்பிள், இதுதான் ஒரு உதாரணம்னா உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்லுவீங்க வேல்முருகன்? அவங்க வந்து விருதாச்சலத்தில் ஜெயித்த உடனே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த உங்கள் தொகுதி இல்லையா? அது உங்கள் தொகுதி தானே? ஆமாம். அந்த விருதாச்சலத்துக்கு உங்களுக்கு அப்போ வந்து நெருங்கிய தொடர்பு. உதவியாளர் வந்து விருதாச்சலம் தான் அவருக்கு கல்யாணத்துக்கு வரும்பொழுது முதல்ல கூட்டத்தை பார்க்குறாரு. அப்போ கூட்டத்தை பார்க்கும்பொழுது இந்த பொட்டல் காடு, அதாவது செம்மண் பூமியில் வந்து இவ்வளோ ரசிகர்களாக நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிறைய கிராமத்தில் அவர் வரும்பொழுது இங்கெல்லாம் வந்து அந்த தண்ணி குடம் வந்து எங்கேயாவது தூக்க போகிற இதெல்லாம் பார்த்துருக்கார் போல இருக்குது. அப்போ எந்தெந்த கிராமத்துலலாம் தண்ணி இல்லையோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு குட்டி அந்த தண்ணி லாரி ரெடி பண்ணி ஒரு கிராமத்துக்கும் அனுப்பிச்சிருந்தார். அது வந்து அவர் ஃபோட்டோ போட்டு அவருடைய கேப்டன் போட்டு அது மாதிரி பண்ணும்பொழுது அதெல்லாம் வேண்டாம், முதல்ல அந்த கிராமங்களுக்கு போயிட்டு சரியான முறையில் அந்த தண்ணி போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அவர் வந்து திருமணங்கள் நடத்தி வச்சுருக்கிறார் பெண்களுக்கு. ஏழை எளிய அந்த குடும்பத்துக்கு வந்து தாலி வாங்க கூட காசு இருக்காது. அதனால் இவருடைய பணத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 100-200 இந்த மாங்கல்யங்கள் வாங்கி அந்த திருமணத்தை நடத்தி வச்சு அதுக்கும் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த தையல் மிஷின் அவர் நிறையா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா சுய தொழில் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அது மூலமாக அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தையல் மிஷின் நிறையா வாங்கி கொடுத்துருக்குறாரு. இதை இல்லாமல் எத்தனை பேர் அங்கே வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் காலேஜிலே சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவருடைய ஆண்டாள் அழகர் காலேஜில் வந்துட்டு ஃப்ரீயாகவே நிறையா சீட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த தொகுதி மக்களுக்கு. ஏன்னா அதிகமாக வந்து விருதாச்சலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே அவர் அடிக்கடி அங்கே அலுவலகத்துக்கு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த ஸ்கூல் ஃபீஸாக இருந்தாலும் சரி,
கல்லூரி ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, கல்லூரியில் சேர்க்கறதாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லா மனுவையும் வாங்கி அதை அழகாக செய்வார். அந்த மனித நேயத்தை அந்த ஒரு செயல்பாடுகளை அவருடைய அலுவலகத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் விருதாச்சலம்ங்கிறதுனால என்ன சொல்கிறது, அவர் இருக்கிறாரோ இல்லையோ, ஒரு சென்னையில் இருக்காரோ, எப்போ பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற அலுவலகத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ கூட்டமும் வந்து பாதி பேர் தான் பார்த்தோம், 2 பேர் தான் பார்த்தோம் அப்படிலாம் இல்லை. கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து என்னென்ன தேவையோ அதை அழகாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் செல்வார். அதனால் அந்த மனித நேயத்தை நான் வந்து பலமுறை நான் பார்த்துருக்கிறேன் எங்களுடைய தொகுதியில். நன்றி வேல்முருகன். எல்லாருமே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சொல்லுங்கள். அந்த டிசம்பர் திங்கள் 26 தான் சுனாமி வந்துச்சு. முத்துக்களின் பள்ளத்தாக்காக இருந்த கடல் முதுமக்களின் தாலியாக மாறிய காலகட்டம். இந்த திங்களில் தான் தந்தை பெரியார் மறைந்தார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார், செல்வி ஜெயலலிதா மறைந்தார். இதே திங்களில் தான் கேப்டன் விஜயகாந்தும் காலமாகியிருக்கிறார். டிசம்பர் மாதம் ஒரு மரணத்தின் மாதம் என்பது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சூழல் இருக்குமானால் அதில் விஜயகாந்துக்கும் பங்குண்டு. அதை தாண்டி ஒரு வெகுஜன மக்களினுடைய கலைஞனாக இருந்தவர் அதே நேரத்தில் அந்த வெகுஜன மக்களினுடைய ஒரு வெள்ளந்தியான அன்பை பெற்ற தலைவர் அவர். இது வேற எந்த தலைவருக்கும் கிடைக்காத பாக்கியம். நிச்சயமாக முதலமைச்சர் குறிப்பிட்டது போல நிரந்தரமாக நம்மளோட இதயங்களில் கேப்டன் வாழ்வார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.